8 மணி நேர வேலை என்கிற சட்டம் அங்கே வந்து கடைபிடிக்கப்படுவதே இல்லை, நடைமுறைப்படுத்தப்படவே இல்லை. என்னென்னா இப்போ பார்த்திங்கன்னா எல்லா மக்களும் வந்து தொழிற்சாலையில் வேலை செய்வதில்லை. நிறைய மக்கள் விவசாயத்தில் வேலை பார்க்குறாங்க. அப்புறம் நிறைய மக்கள் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு நகர்ப்புறமாக இருந்தாக்கா கடைகளில் இங்கே இருக்கிற கடைகள், ஒரு நகரம் என்றால் அங்கே நிறைய அந்த நகரத்தை மையமாக வைத்து நிறைய வியாபாரங்கள் நடக்கும். நிறைய கடைகள்லாம் பார்த்திங்கன்னா வச்சுங்க, பெரிய கடைகள் வந்து பாத்திர கடை, அப்புறம் ஜவுளி கடை, இங்கே வந்து மக்கள் நிறைய பேர் வேலை பார்ப்பாங்க. இவங்களில் இங்கே வந்து 8 மணி நேர வேலையை கடைபிடிப்பதே கிடையாது. ஏன்னா 8 மணி நேரம் வேலைன்னா 8 மணி நேரம் தானே அது திறந்துருக்கணும். அது திறந்துருக்கிறது 13 மணி நேரம் திறந்துருக்குது. தினமும் 13 மணி நேரம் 12 மணி நேரம் திறந்துருக்காங்க. காலையில் 9 மணிக்கு திறந்தாங்க அல்லது 8:30க்கு திறந்தாங்கன்னா நைட்டு 10 மணிக்கு தான் அடைக்கிறாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது ஒரு பெரிய ஜவுளி கடையாக இருக்கலாம், ஒரு பெரிய வந்து பாத்திர கடையாக இருக்கலாம். இங்கே வந்து நிறைய நூற்றுக்கணக்கான ஒவ்வொரு நகரத்துலேயும் சரி, ஒரு நகரம், சிறுநகரம், பெருநகரம், மாநகரம், அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்படி இந்த மாதிரி நிறைய கடைகள் இருக்கும். இப்படி பார்த்திங்கன்னா இப்போ சென்னையிலே பார்த்திங்கன்னா இது மாதிரியான கடைகள் பார்த்திங்கனாக்கா, கடைகளில் வேலை செய்கிறவர்கள் பெரும்பாலும் பெண்களாக தான் இருப்பாங்க. அவர்கள் வந்து எப்படியும் ஆயிரக்கணக்கான பேர் அந்த வேலையை நம்பி இருப்பாங்க. பல ஆயிரக்கணக்கான பேர் அந்த வேலையை நம்பி இருப்பாங்க. ஒரு சென்னையில் கூட ஒரு பாத்திர கடையாக இருக்கட்டும், ஒரு ஜவுளி கடையாக இருக்கட்டும், ஒரு சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கட்டும், அப்போது இந்த கடைகள்லாம் வந்து தினமும் 12 மணி நேரம் திறந்து வைக்கிறாங்க. அப்படின்னா அதுக்குள்ளே வேலை செய்கிறவங்களும் 12 மணி நேரம் உழைச்சாதுன்னா அந்த கடைகளை 12 மணி நேரம் திறந்து வைக்க முடியும். இங்கே 8 மணி நேரம் வேலை திட்டம் அப்படின்னு வேலை நடைமுறைப்படுத்தணும். 8 மணி நேரம் தான் வேலை பார்க்கணும், வேலை வாங்கணும் அப்படின்னா 8 மணி நேரம் தானே திறந்து வைக்கணும். அப்போ 12 மணி நேரம் திறக்குதுன்னா என்ன அர்த்தம்? அதுக்குள்ளே 12 மணி நேரம் வேலை செய்கிறாங்கன்னு அர்த்தம். தொழிலாளர்கள் அதற்குள்ளாக அந்த நிறுவனங்களில், அந்த சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கலாம், ஒரு பாத்திர கடையாக இருக்கலாம், ஒரு ஜவுளி கடையாக இருக்கலாம், அதற்குள் வந்து 12 மணி நேரம் தொழிலாளர்கள் வேலை செய்கிறார்கள். அதனால தான் அது 12 மணி நேரம் திறந்துருக்குது. 8 மணி நேரம் வேலை திட்டம்னா 8 மணி நேரம் தானே திறக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கணும். இங்கே ஒரு கட்டுப்பாடாக கிடையாது. இங்கே ஒரு சென்னைனா நீங்கள் 24 மணி நேரமும் கடைகளை திறந்து வியாபாரம் செய்வதற்கு அனுமதி கொடுத்தாகி விட்டது அப்படின்னு கூட ஒரு சட்டம் வந்துச்சு. அந்த மாதிரி 8 மணி நேரம் வேலை திட்டம் அப்படின்னா 8 மணி நேரம் தான் நீங்கள் அந்த கடைகளெல்லாம் திறந்து வைக்கணும். ஏன்னா அதுக்குள்ளே வேலை செய்கிறவங்க இருக்காங்க. நூற்றுக்கணக்கில் பல ஆயிரக்கணக்கானவர்கள் இந்த மாதிரி கடைகளை நம்பி வேலை செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது ஒரு கடை வந்து 12 மணி நேரம் காலையில் 9 மணிக்கு ஆரம்பித்து அல்லது 8:30க்கு ஆரம்பித்து நைட்டு 10 மணி வரைக்கும் திறந்துருக்கு, 10:30 வரைக்கும் கூட திறந்துருக்கு அப்படின்னா அதற்குள் வேலை செய்கிறவர்களும் காலையில் 8:30க்கு 9 மணிக்கு வந்துட்டு இரவு 10 மணி வரைக்கும் வேலை செய்கிறாங்கன்னு தான் அர்த்தம். வேலை வாங்கப்படுகிறார்கள் என்று தான் அர்த்தம். 12 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க. அப்புறம் வீட்டுக்கு போகிறாங்க, மறுநாள் காலையில் வீட்டுக்கு போகிறாங்க, தூங்குறாங்க, மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு வேலைக்கு வராங்க. திரும்பவும் ஒரு 12 மணி நேரம் இப்படி கொத்தடிமைகளாக வேலை வாங்கப்படுகிறார்கள். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? ரொம்ப நாகரிகமான உலகத்தில் வாழ்வதாக நினைத்து கொண்டு இருக்கிறோம். அது மாதிரி இப்போ நம்ம இந்தியா அந்த மாதிரி நாட்டில் தான் வந்து படிக்காதவர்கள் நிறைய பேர் இருக்கிறனால அவர்கள் வந்து விழிப்புணர்வு குறைந்தவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு வேறு வழியும் இல்லை. படித்தவங்க தான் இந்த இயந்திர அறிவியல் உலகில் முன்னேற முடியும். படிக்காதவர்கள் வந்து ஒரு சூழ்நிலை கைதிகளாக இருக்கிறார்கள். அதனால் கொடுக்குற வேலையை தான் அவங்க செய்ய முடியும். அதனால் கொத்தடிமைகளாக மாற்றப்படுகிற அவல நிலை வந்து இருக்குது. இந்த மாதிரியான கடைகள், பாத்திர கடை, ஜவுளி கடை, இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்டு, இங்கே வந்து பல ஆயிரக்கணக்கான தமிழ்நாடு முழுதும் எடுத்திங்கன்னா பல லட்சம் பேர் இந்த தொழிலை நம்பி இருப்பார்கள். இப்போ குறிப்பாக இளம் பெண்கள், குறிப்பிட்ட வயசு கீழே இருக்கிற பெண்கள் இந்த இடங்களில் வேலை பார்ப்பார்கள். இங்கெல்லாம் வந்து அதை 8 மணி நேரம் தான் திறந்து வைக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து அதில் 8 மணி நேரம் வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியும். ஏன்னா அது திறந்து வைக்கிறாங்க அப்படின்னா அதுக்குள்ளே வேலை செய்கிறவர்களும் இருக்க தான் செய்வாங்க. அப்போ நீங்கள் 12 மணி நேரம் திறந்து வைக்கிறீங்கன்னா 12 மணி நேரம் அவங்க வேலை செய்வாங்க. 10 மணி நேரம் திறந்து வைக்கிறீங்கன்னா 10 மணி நேரம் வேலை செய்வாங்க. 8 மணி நேரம் திறந்து வச்சா தான் அதில் பணிபுரிகிற அந்த நிறுவனங்களில், அந்த கடைகளில் வேலை செய்கிறவர்கள் 10 மணி நேரம் வேலை செய்வாங்க. அங்கே ஆண்களும் வேலை செய்கிறாங்க, பெண்களும் வேலை செய்கிறாங்க. 8 மணி நேரம் வேலை செய்வது தான் நியாயம் அப்படின்னா நீங்கள் 8 மணி நேரம் தான் திறப்பதற்கு அனுமதி கொடுக்கணும். திறப்பதற்கு ஒரு விதிமுறை வச்சுருக்கணும். காலைல 9 மணிலேருந்து மாலை 6 மணி வரை அப்படின்னா எவ்வளோ கணக்கு வருது? 3
6, 3, 9 அப்போவே அப்போ 5 மணி வரைக்கும் தான். நீங்கள் காலைல 9 மணிலேருந்து மாலை 5 மணி வரைக்கும் தான் 8 மணி நேரம் வேலை திட்டத்தின்படி கடைகள் திறந்திருக்கப்பட வேண்டும். அப்போ தான் அதற்குள் வேலை செய்கிறவர்களும் 8 மணி நேரம் வேலை வாங்கப்படுவார்கள். அதை நீங்கள் 12 மணி நேரம் திறப்பதற்கு அனுமதி கொடுக்குறீங்க. காலையில் 8:30க்கு ஆரம்பித்து நைட்டு 10 மணி வரைக்கும் நீங்கள் கடை திறப்பதற்கு அனுமதி கொடுத்து விட்டீர்கள். அல்லது காலைல 8:30லேருந்து இரவு 8:30 வரைக்கும் கடையை திறந்திருப்பதற்கு அனுமதி கொடுத்துட்டிங்கன்னா அதற்குள் வேலை செய்கிறவர்களும் 12 மணி நேரம் அவங்க வேலை பார்ப்பாங்க. அப்போ இப்படி தான் 12 மணி நேரம் வேலை வாங்கப்படுகிறார்கள். எவ்வளோ ஒரு கொடுமை பாருங்கள். ஒரு வேலை செய்கிற இடத்துல யாராவது 12 மணி நேரம் அதுவரை அவங்கள திட்டி வேலை வாங்குறாங்க. ஒரு பாத்திர கடையாக இருக்கட்டும், சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கட்டும், அங்கே வேலை வாங்க இது எப்படின்னா 12 மணி நேரம் அங்கே இருக்காங்க. அவங்கள திட்டி வேலை வாங்குறாங்க. அவங்கள அவமானப்படுத்தி திட்டி விரட்டி இந்த மாதிரி பெருசாக எந்த சலுகையும் சாப்பாடெலாம் கொடுக்கறது கிடையாது. சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க, டீ கொடுக்க மாட்டாங்க. இவங்களே சாப்பாடு எடுத்துகிட்டு வரணும், இவங்களே தண்ணி எடுத்துகிட்டு வரணும். ஒரு கொஞ்சம் கூட ஒரு மனிதாபிமானம் இல்லாமல் கொத்தடிமைகளாக இந்த மாதிரி கொத்தடிமையாக வேலை வாங்கப்படுகிற தொழில்களை செய்கிற இந்த மாதிரியான தொழில்களில் ஒரு தமிழ்நாடு முழுதும் லட்சக்கணக்கான பேர் இருப்பாங்க. 1 லட்சம் 2 லட்சத்துக்கு மேலே இருப்பாங்க. அதனால் அவர்களுடைய உரிமைகளை நாம் பாதுகாக்க வேண்டும். அதனால் 8 மணி நேரம் வேலை திட்டம் என்றால் அந்த கடையே 8 மணி நேரம் தான் திறந்துருக்கணும். ஒரு கடையே 8 மணி நேரம் தான் திறந்துருக்கணும். 10 மணி நேரமோ 12 மணி நேரமோ திறக்க அனுமதிக்கக்கூடாது. அப்படி திறக்கிறாங்க அப்படின்னா அதற்குள் வேலை செய்கிறவர்களும் 10 மணி நேரம் வேலை செய்வாங்க. 10 மணி நேரம் திறக்கிற கடையில் கண்டிப்பாக அங்கே வேலை செய்கிறவர்களும் 10 மணி நேரம் வேலை செய்வாங்க. வந்து தான் தீரணும். கடையை திறந்து வச்சுட்டு வேலை செய்கிறவர்கள் மட்டும் நீங்கள் 8 மணி நேரம் வேலை செஞ்சால் போதும் போயிடுங்க அப்படின்னா யாராவது கடையை திறந்துக்கிறாங்கன்னா அப்படின்னாலே அந்த கடைக்கு வாடிக்கையாளர்கள் வருவாங்க, மக்கள் வருவாங்க, தங்கள் விரும்புகிற ஒன்றை வாங்க வருவாங்க. அப்போ அதை எடுத்து கொடுக்குறதுக்கு வேலையாட்களும் தேவை. அப்போ அந்த கடை எத்தனை மணி நேரம் திறக்குதோ அத்தனை மணி நேரம் அங்கே வேலை வாங்கப்படுகிறார்கள். அதனால் எத்தனை மணி நேரம் நம்ம வேலை வாங்கணும்? 8 மணி நேரம் தான் இப்போ உள்ள சட்டத்தின்படி வேலை வாங்கப்பட வேண்டும் அப்படின்ட்டு ஒரு இருக்குது. அதுதான் தொழிலாளர்களுடைய உரிமை. அப்படின்னா அப்போ கடைகள்லாம் கண்டிப்பாக 8 மணி நேரம் தான் திறந்து வைக்கணும். அதற்கு மேல் திறக்கக்கூடாது. காலையில் 8:30க்கு ஆரம்பித்து 8 மணிக்கு ஆரம்பிக்கிறீங்களா, மாலை 5 மணியோடு அதை முடிங்க. அல்லது காலை 8 மணிக்கு ஆரம்பித்தா மாலை 4 மணி, காலையில் 9 மணிக்கு ஆரம்பிச்சிங்கன்னா மாலை 5 மணி. அதோட கடையை திறக்கிறது இதான் திறக்கிற நேரம், மூடுகிற நேரம். இதற்குள் மக்கள் தங்களுக்கு தேவையானதை வாங்கி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலுவலக நேரம் எப்படி கரெக்டாக இருக்குதோ அது மாதிரி இந்த மாதிரி கடைகளையும் நம்ம திறப்பதற்கு திறந்து மூடுவதற்கு விதிமுறையை கண்டிப்பாக அதன் மூலம் பல லட்சக்கணக்கான தொழிலாளர்களுடைய வாழ்க்கையை பாதுகாக்கப்படும். அவர்கள் கொத்தடிமைகளாக நடத்தப்படுவது எவ்வளோ சலிப்பு இருக்கும் பாருங்கள். ஒரு வேலை செய்கிற இடத்துல 12 மணி நேரம் அவங்க நின்றுக்கிட்டே வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது எவ்வளோ பெரிய கொடுமை. அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம பார்க்காம போகலாமா? அதுக்காக நம்ம கருத்தை நான் இப்போ என்னுடைய கருத்தை நான் பதிவு செய்கிறேன். அவர்களை பற்றி நான் கவலைப்படுகிறேன். நான் எனது கருத்தை பதிவு செய்கிறேன். அது மாதிரி நீங்களும் உங்கள் கருத்தை பதிவு செய்யுங்க. ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க. ஒரு ஆட்சியாளர்கள் இதை இதுக்கு ஏதாவது பண்ணி அவங்கள அப்படிப்பட்ட மக்களை பாதுகாக்க வேண்டும். அவர்களுக்கும் வாழ்க்கை இருக்குது, குடும்பம் இருக்குது, வீட்டுக்கு வரணும், பிள்ளைகளோடு இருக்கணும். அங்கே பெண்கள் மட்டும் அங்கே வேலைலாம் செய்யலை, ஆண்களும் வேலை செய்கிறார்கள், பெண்களும் வேலை செய்கிறாங்க. அதனால் ஆண்கள் யாராக ஆண்கள் பெண்கள் அவங்களுக்கும் ஒரு குடும்பம்லாம் இருக்குது, வீட்டுக்கு வரணும், வாழ்க்கையை மகிழ்ச்சியாக அனுபவிக்கணும். இது என்னென்னா காலைல 8 மணிக்கு போகிறாங்க, இரவு 8:30க்கு வராங்க, அல்லது 9 மணிக்கு வராங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பிட்டு படுத்து தூங்குறது, வேலை செய்த அசதியில் படுத்து தூங்குறதுக்கு தான் நேரம் இருக்குது. அப்புறம் வாரத்தில் 1 நாள் விடுமுறை கொடுக்குறார்கள். ஒரு மகிழ்ச்சியற்ற வாழ்க்கை முறை. கொடுக்குற சம்பளம் பார்த்திங்கன்னா 7,000 ரூபா, 8,000 ரூபா, 9,000 ரூபா, 10,000 ரூபா இவ்வளோ கொடுப்பாங்க. இந்த வேலைக்கு எப்படி கொத்தடிமைகளாக ரத்தத்தை உறிஞ்சுகிறவர்களாக இந்த மாதிரி முதலாளிகள் இவங்களெல்லாம் சாதாரணமாக நினைக்காதீங்க. இவங்கெல்லாம் பெரிய திருடர்கள், கொள்ளை கூட்டங்கள். இவங்க மட்டும் நல்லா வசதியாக இருப்பாங்க, பெரிய வீடு வசதியாக இருப்பாங்க. ஆனால் அந்த தொழிலாளர்கள் பாவம், அவங்க கேட்க நாதியற்றவர்களாக இருக்கிறார்கள்.